தஞ்சை பனங்கல் கட்டிடம் எதிரே ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஒரு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றனர். இதற்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழக தலைவர் இளையராஜா, தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற மாவட்ட செயலாளர் சத்யசீலன், தமிழக ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம், அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் ரமேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினர். தமிழ்நாடு உள்ளாட்சி தணிக்கை பணிமன்ற மாநில தலைவர் அம்பேத்கர், தமிழக ஆசிரியர் கூட்டணி உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் எழிலரசன் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், காலவரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு, ஒப்படைப்பு, உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்க வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களுக்கும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் முதுகலை ஆசிரியர்களுக்கும் உடற்கல்வி இயக்குநர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் இணையான ஊதியம் வழங்க வேண்டும், அரசின் பல்வேறு துறைகளில் 30% மேலாக காலியாக உள்ள பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்பி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன் நிறைவு செய்து பேசினார். இதில் திரளான ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கலந்து கொண்டனர். இறுதியாக ஜாக்டோ ஜியோ அமைப்பின் நிதி பாதுகாப்பாளர் மதியழகன் நன்றி கூறினார்.